ஒரு பெட் உங்கள நெறைய மாத்துமா? கண்டிப்பா. இவன் என்ன நெறையவே மாத்தியிருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்ல. இவன பார்க்கணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு, இவன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஒரு 4 பூனை கார்னர் பண்ணியிருக்கு போல. தலைவர் பயந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, அவனுக்கும் ஒரு பயம் இருக்கு. அவன் வந்து நம்மள ரொம்ப நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பேஸ்கெட்ல நெறைய பூனைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போறோம். ஆனா, இவன எங்க கையில தான் வச்சிருந்தோம். எங்க கைய புடிச்சுக்கிட்டு அழகா கை மேல படுத்துட்டு தூங்குனான். அப்ப டாக்டர் சொன்னாரு, ஒரு பெட் வந்து நம்புனா மட்டும் தான் இவ்ளோ கேஷுவலா படுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அடிக்கிறது என்ன, கடிக்கிறது என்ன, ஈரல கொதறது என்னன்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இவன். அதனால இவன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா, இவன் ஒரு ஹைப்பர தாண்டி ஒரு அன்கண்டிஷனல் லவ். இப்ப பாருங்களேன், எவ்வளோ அழகா திரும்பி என் பக்கம் திரும்பி படுத்தான். அது வந்து இதெல்லாம் வந்து 1 கோடி குடுத்தா, 2 கோடி குடுத்தா, 3 கோடி குடுத்தா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி ஹியூமன்ஸ் கிட்டயும் இது கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு அன்கண்டிஷனல் லவ். இத வந்து சொன்னாலும் புரியவே புரியாது. இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் சத்தியமா காசு குடுத்தா கிடைக்காது. அத நான் வந்து ரொம்ப ஆணித்தனமா சொல்லுவேன். இது வந்து ரொம்ப எமோஷ்னல்டான ஒரு கனெக்ட். அது அனுபவிச்சா தான் தெரியும்.